ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக்ஸ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து என்னோட டெலகிராம் ஐடியோட லிங்க், அது வந்து அன்கட் சீன்ஸ் வந்து ஒரு டெலகிராம் சேனலில் போடுவேன். அண்ட் இப்போது புதுசாக இன்னொரு டெலகிராம் சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து லைக் எஃப்எஃப் சீரிஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் எஃப்எஃப் சீரிஸ் போட்டுட்ருக்கேன். யூடியூப்பில் வந்து எஃப்எஃப் சீரிஸ் வந்து அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது அப்படின்றதுனால வந்து நான் டெலகிராமில் அதை வந்து போட்டிருக்கேன் லிங்க். அதுக்கான 2 டெலகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கேயும் போய் பார்த்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் என்னோட எடிட்ஸ் சேனலில் வந்து சரி புதுசாக வந்து ஒன் ஷாட்ஸ் மட்டும் போடலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கடா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? அண்ட் வந்து நாம் இன்னைக்கு ஜேகேவோட வில்லேஜ் போலீஸ் தாய்மாமாவோட போனஸ் படம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து போனஸ் போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரியான சப்போர்ட் வந்து என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் வந்துச்சுன்னா ரொம்பவே வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அண்ட் வந்து என்னோட வீடியோஸ்க்கு வந்து நான் மியூசிக்கை வந்து ஆட் பண்ணலாம், லைக் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வந்து அது வேணுமா அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். லைக் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஜின்னோட ஒரு ஒன் ஷாட்டில் இருந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்டா ஃபிக்ஸிஸ். அண்ட் நம்ம இப்போ வந்து டைரக்டர் ஸ்டோரிக்கெல்லாம் போயிடலாம். அண்ட் வந்து இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான், அடிக்ட் ஆகாதீங்க, ரிலாக்ஸேஷனுக்காக கேளுங்க, ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? அண்ட் ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க மறக்காமல். இதுக்கு முன்னாடி நான் பாட்டு பார்க்காதவங்க போய் அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். நீங்கள் சோகமாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. எதுக்கு இப்போ இப்படி பண்ணுறான், கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணிட்டு இருந்தா, இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கண்டுக்க கூட இல்லை, ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளார இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானேன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, கோவமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறீங்க. அங்கே தான் இருக்கீங்க. லேட் நைட்டு தான் வந்து ஜங்குக் வரான். அன்றைக்கி கொஞ்சம் ஹெவி ஒர்க்ஸ் இருக்கிறதுனால வந்து அன்றைக்கி வந்துட்டு லேட்டாக தான் வந்திருப்பார். வந்து உங்களை கூப்பிடுறாரு, பொண்டாட்டி பொண்டாட்டி எங்கடி இருக்க, செம்ம டயர்டாக இருக்குடி, ஒரு ரொம்ப தலையும் வலிக்குது, கொஞ்சம் காஃபி வச்சு கூடண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் வராரு. ஒரு சவுண்டுமே இல்லை. ஏய் வயான், எங்கடி இருக்க, கூப்பிடுறது கேட்கலையாடி உனக்கு, ஒரு காஃபிடி அப்படின்ட்டு அகெயின் வந்து சொல்கிறாரு. நோ சவுண்டு. எங்கே போனா இவ, ஒரு வேளை லேட்டாச்சுன்னு தூங்கியிருப்பாளோ, இல்லையே, வர வரைக்கும் எந்திரிச்சிட்டு தானே இருப்பா, சரி இன்னைக்கு ஏதோ டயர்டாக இருக்கும் போல், போய் பார்ப்போம் அப்படின்னு அவரும் ரூமில் பார்க்குறாரு. ரூமில் இல்லை. கெஸ்ட் ரூமில் பார்க்குறாரு, அங்கேயும் இல்லை. சுற்றி தேடி பார்த்தாரு, எங்கேயுமே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஆக்சுவலி உங்கள் வீட்டுக்கு போய் தூங்கிட்டீங்க. இப்போ உங்கள் ஃபோன் மட்டும் லிவிங் ஏரியாவில் இருக்குது. ஸோ ரிங் ஆகிக்கிட்டே இருக்குய்யா, வண்டாது கூப்பிட்டுட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் அட்டன் பண்ணுறாரு. ஏண்டி லைக் ஜங்குக்கு வந்து நீங்கள் தான் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு, ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு, என்ன புட்டுங்கிற வேலை அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு, எத்தனை தடவை கால் பண்ணுறது உனக்கு, கால் பண்ணால் எடுக்கணுன்ற கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கா இல்லையாடி, நீ எல்லாம் எதுக்கடி வந்து இருக்க? அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக பயமாக இருக்கும். ஸோ அதில் தான் அவர் வந்து இப்படி திட்டிக்கிட்டு இருக்காரு. உங்களை இப்படி திட்டுறது வந்து லைக் இப்போ உங்கள் அப்பா தானே வந்து அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு செம்ம காண்டாகுது. அவரா எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை கால் பண்ணி இவ்வளோ திட்டுற, கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளார என் பொண்ணை இவ்வளோ திட்டுறியாடா நீ அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு. ஜங்குக்கா ஷாக்கு, எது மாமாவா அப்படின்ற மாதிரி. மாமா ஃபோனை வச்சிட்றா, அசிங்கமாக எதோ சொல்லிட போகிறேன், என்ன என் பொண்ணை கட்டி கொடுத்தா ரொம்ப நாளாக பார்த்துப்பேன்னு நினச்சேன், இதுதான்டா நீ பார்த்து லட்சணமா? மாமா மாமா ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மாமா. என்னத்தடா கேட்கணும், என்னத்த கேட்கணும், முதல்ல நான் சொல்கிறது கேளுங்க மாமா, சொல்லி தொலை. நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன், அவள் இல்லை. வீடு ஃபுல்லும் தேடி பார்த்தேன், அவள் இல்லை. கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், காலும் எடுக்கலை. எனக்கு பயமாயிடுச்சு மாமா, அதனால தான் வந்து நான் அப்படி
அப்படி வந்து ஒரு பயத்துலதான் அப்படி பேசிட்டேன். அதுக்காக இப்படிதான் திட்டுவியா? அவ இங்க வர்றது உனக்கு தெரியாதா பாரு. உங்க வீட்லயா இருக்கா? பின்ன என் வீட்டுல இல்லாம என் பொண்ணு எங்கடா இருப்பா? நடு ரோட்லயா இருப்பா? இல்ல 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 மாமா, ஒண்ணு இல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறமா இன்னும் உங்க அப்பா கல்வி ஊத்திட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஜங்குக் வந்து காலை கட் பண்ணிடுறாரு. எதுக்குதான் இவ இப்படி பண்றாளோ? இவங்க அப்பங்கார வேற சரியான லூசு பிடிச்ச மங்கூஸ் மண்டையன். சரி அப்படின்னு அவரும் வந்து டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூங்கிடுறாரு. இப்போ ஹெட் பெயினும் வேற, அப்படியே வந்து அவர் தூங்கிடுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களுக்கு வந்து என்ன நைட்டு நடந்துச்சுன்றது சுத்தமா உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜங்குக்கா சரி இன்னைக்கு போய் எப்படியாவது வந்து அவளை கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து உங்க வீட்டுக்கு தான் வராரு. நீங்க பாக்குறீங்க ஜங்குக்க லைக் கோவமாவும் இருக்கு, அதே சமயத்துல சோகமாவும் இருக்கு. ரெண்டும் கலந்த மாதிரிதான் வந்து ஜங்குக்கு பாத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்க பேசல. உங்க அப்பா தான் உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு எதுக்குடா வந்த, எதுக்கு வந்த, போன்ல திட்டினது பத்தலன்ட்டு நேர்ல திட்டி அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறியா? ஐயோ மாமா அப்படிலாம் இல்லை, நான் தான் நேத்தே சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன தள்ளியா? எது யாவா? ஆமாயா போயா. என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் நடுவில் எவன் வந்தாலும் இதேதான், தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவை தள்ளி விட்டு ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட தான் வராரு. நீங்க எந்திரிச்சு வந்து என்ன பண்றீங்க? கோவமா ரூமுக்கு போயிடுறீங்க. நில்லுடி நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குள்ளார வரதுக்குள்ளார நீங்க டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணலான்ட்டு போயிருப்பீங்க. பட் ஆனால் அதுக்குள்ளார ஜங்குக்கு வந்து உள்ளார வந்து அவர் லாக் பண்ணி இருந்திருப்பாரு. உங்களுக்கு அப்படியே லைக் வந்து கண்ணில் அப்படியே தண்ணி தேங்கி நிற்கிது. ஏய் என்னடி ஆச்சு, எதுக்கடி அழுவுற அப்படின்னு உங்க ஃபேஸ் அவர் கப் பண்றாரு. என்ன பிடிக்கலையா உனக்கு? அவ்வளோதான்ல, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனிமே எதுக்கு நம்ம கண்டுக்கணும், எதுக்கு லவ் எல்லாம் காட்டணும் அப்படின்ட்டு தானே நீ இருக்க. அப்படிலாம் இல்லடி, யாரு சொன்னா? நீ அப்படிதான் நடந்துக்கிற. ஒரு வாரமாச்சு நீ என்கிட்ட ஒழுங்கா பேசி என் பக்கத்துல கூட வரமாட்டேன்ற, பேச மாட்டேன்ற. உனக்காக நான் ஆசையா சமைச்சு வைக்கிறது கூட அப்படியே வந்து ஏதோ வந்து யாரோ வந்து பண்ண மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? முன்னெல்லாம் எப்படி இருப்ப, ஆனா கல்யாணம் ஆகி அடுத்த நாளே நீ எப்படி இருக்க? எனக்கு பிடிக்கலையா சொல்லு, அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? ஏய் 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 அல்லாதடி அல்லாதடி, அதுக்கு வேற காரணம் இருக்குடி. என்ன காரணம்? என்ன காரணம்? ஃபஸ்ட்டு உட்காரு, அழாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பெட்டில் உட்காந்துட்டு உங்களை வந்து அவர் மடியில் தான் லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. ஐயோ என் சொல்ல பொண்டாட்டி அழாதடி, அழும்போது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அப்படியே உன்னை கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்குது. போதும் போதும், ஒன்றும் தேவையில்லை, தள்ளு நீ என்னை விட அப்படின்ட்டு ஜங்குக்கு கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜங்குக்கு உங்கள் ஹிப்பை வந்து செம்ம டைட்டாக பிடிச்சி பக்கத்தில் இழுகிறாரு. லைக் இப்போ கம் போட்டு ஓட்டின மாதிரி தான் இருக்கீங்க. சோ பொண்டாட்டி, முதல்ல நான் சொல்றது கேள்றி, நீயும் ஏண்டி உங்க அப்பா மாதிரியே மங்குஸ் மண்டைய நாட்டம் இருக்க அப்படின்னு ஜங்குக் சொல்றாரு. எது எது நான் மங்குஸ் மண்டையா? எங்க அப்பாவை பத்தி எவ்வளோ தைரியம் தான் அந்த மாதிரி சொல்லுபடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கத்த வரீங்க. பட் ஆனா அந்த டைம்ல வந்து ஜங்குக் வந்து உங்களை ரஃபா வந்து கிஸ் பண்ணிடுறாரு. எங்க நீங்க கத்தி கூச்சல் போட்டுருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம டீப்பாக வந்து கிஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படியே இப்போ பெட்டில் தான் வந்து படுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் கீழே ஜங்குக் உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டீப்பாக கிஸ் போய்கிட்டு இருக்கு. அவரோட ஹேண்ட்ஸ் வந்து அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளார வந்து அப்படியே வந்து ப்ளே பண்ணுது. அப்படியே கிஸ்ஸு கழுத்துக்கு ட்ராவல் ஆகி உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லுமே வந்து அவரோட ஹேண்ட்ஸு ப்ளே ஆகுது. அவரோட லிப்ஸு டங்கு உங்கள் பாடியில் செம்மையாக ப்ளே ஆகுது. அப்போதான் உங்களால் சுத்தமாக முடியல. அவ்வளோ வந்து லைக் ரொம்ப ப்ரெஷரபுளாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாம் கழட்டி அப்படியே வந்து ஜங்குக்கு ஒரு இவ்வளோ அந்த ஒரு வாரமாக என்னென்னலாம் அடக்கி வச்சுருந்தாரோ அந்த மொத்தத்தையும் வந்து அன்னைக்கு வந்து உங்ககிட்ட காட்டியிருப்பாரு. அதுவும் கொஞ்சம் ரஃப் அண்டு வைல்டாக தான் வந்து உங்ககிட்ட காட்டியிருந்திருப்பாரு. நீங்கள் விட்டு விட்டு வலிக்குதுன்னு அடிச்சிருந்திருப்பீங்க. பட் ஆனால் ஜங்குக்கா உங்களை கத்த கூட விடலை. லைக் வந்து கத்தும் போதெல்லாம் வந்து அவரோட ஹேண்டை வச்சு உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்படியே ஒரு 2-3 ஹார்ஸ் அப்படியே வந்து போகிறது. நீங்கள் வந்து என்னென்னா பெயின் தாங்க முடியாமல் அந்த ப்ளஷரும் தாங்க முடியாமல் அப்படியே வந்து மயங்கி போய் கிடப்பீங்க. ஜங்குக்கும் வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் தலையை கோதி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு.
என்னடி பண்ண சொல்ற? உன் பக்கத்துல வந்தாலே வந்து ஒரு மார்க்கமாயிடுறேனேடி. அதனாலதான் ஒரு வாரத்துக்கு உன் பக்கத்துல வந்து என் கண்ட்ரோல் மொத்தமும் போயிரும்ன்ட்டு தாண்டி நான் வந்து அப்படியே விலகி விலகி இருந்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமாடி? என்னால முடியல. ஆனா இப்பதான் எனக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்குடி பொண்டாட்டி அப்படின்னு உங்க ஃபோர் ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து அங்கேயே தூங்கிடுறாரு. அண்ட் அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்க தான் வந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா ஜங்கு கூட ஆர்ம்ஸ்குள்ளார தான் வந்து நீங்க இருக்கீங்க. அவ்வளோ டைட்டா உங்களை ஹக் பண்ணிட்டு தான் வந்து ஜங்கு படுத்துட்டு இருப்பாரு. நீங்க பாக்குறீங்க, படுத்துட்டு இருக்கிறத பாரு, எவ்வளவு அப்படியே புல்லு பூச்சி குழந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறது. ஆனா பண்றதெல்லாம் எப்பா என்ன வேலை அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. அப்படியா, என்ன வேலை பார்த்தேன் பொண்டாட்டி அப்படின்ட்டு ஜங்கு கூட வாய்ஸ் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. மாமா நீ தூங்கலையா? ஆ தூங்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் என் பொண்டாட்டி தான் வந்து நான் தூங்கும்போது நான் தூங்கிட்டேன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருந்தாலே, அதை ரசிக்க வேண்டாமா? அதனால தான் பொண்டாட்டி நான் அப்படியே வந்து தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதாண்டி எனக்கு அப்படியே செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட தான் வந்து அப்படியே ஒரு ஃபேஸை வச்சு ரப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாமா என்ன பண்ணுற? தள்ளிடு மாமா. முடியாதுடி, இது ரெண்டும்குள்ளார நடுவில் அப்படியே பட்டுக்கணும்னு எவ்வளோ ஆசை தெரியுமா எனக்கு. இனிமேல் டெய்லியும் இது மேலே தான் நான் தூங்க போகிறேன். ஏது அதெல்லாம் முடியாது போ, எனக்கு வலிக்கும். எனக்கெல்லாம் கவலையே இல்லை. இப்படி தூங்கும்போது வர சுகம் இருக்கேப்பா, என்ன சுகம் தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் செஸ்ட்டை தான் வந்து லைக் சக் பண்ணுறாரு. மாமா என்ன பண்ணுற மாமா? சும்மாரி என்ஜாய் பண்ண விடுறி. ஒரு வாரம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து செம்மையாக வந்து உங்களுக்கு லைக் வந்து அவர் சக் பண்ணிக்கிட்டு ஒரு சைடு சக் பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து அப்படியே ஒரு ஹேண்ட்ஸை வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கும் அது மாதிரி அது ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஜங்குக்கையும் வந்து தலையை கோதி விட்டுட்டு அப்படியே வந்து படுத்திருக்கீங்க. அப்போதான் நீங்கள் கேட்குறீங்க ஜங்கு கிட்ட, ஏமாம்மா இந்த ஒரு வாரத்துக்கு என்கிட்ட ஒழுங்காகவே பேசலை, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு ரொம்பவும் ஹர்ட் ஆச்சு. நீ பிடிக்கலையோ என்னமோன்னு சொல்லிட்டு எவ்வளோ இதாச்சு தெரியுமா? நான் என்னடி பண்ணுறது? அவர் வந்து இன்னமும் சக் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டே இருக்காரு. அது ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. நீங்கள் அப்படியே ஃபேஸை தள்ளி விட்டுறீங்க. இதை பார், பேசுறது வந்து ஒழுங்காக பேசு, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு எல்லாம் பேசுதா? எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது மாமா. எதா இருக்குது பொண்டாட்டி? அதெல்லாம் சொல்ல தெரியாது. அதெல்லாம் இல்லை, நீ வந்து மூஞ்ச பார்த்து பேசு. மூஞ்சா பார்த்து பேசுறத விட அதை பண்ணிக்கிட்டே பேசினா தாண்டி இன்னமும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து சக் பண்ணுறாரு. மாமா விடு மாமா. முடியாதுடி, நீ கேட்டல அந்த ஒரு வாரம் ஏன் வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறதுடி, எங்கள் கண்ட்ரோல் மிஸ் ஆகிடுமோன்ட்டு எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமா? ஒரு டங்க் அப்படியே வச்சு டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படியே வந்து லைக் மூன் பண்ணுறீங்க. ஏய் மூன் பண்ணாதடி, அப்புறம் நடக்கிறதுக்கு நான் காரணம் கிடையாது. அப்படி பண்ணாத, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு அகைன் வந்து அவர் சக் பண்ணிட்டே தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் ஜங்குக்கு வந்து ஃபேஸை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை வச்சு கவர் பண்ணிக்கிறேங்க. ஏய் என்னடி அது? எந்தடி? எனக்கு மட்டும்தான் அது. உனக்கு மட்டும் கிடையாது அது. இது என்னதெல்லாம் நான் தரமாட்டேன். அதுதான் நான் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டேனே, நீ என்ன தரமாட்டேன்னு சொல்றது? நீ தரமாட்டேன்னா நான் சும்மா போயிடுவேனா? அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது பொண்டாட்டி அப்படின்னு அகைன் ஓவர் ஆகுறாரு. மாமா வேண்டாம், ஆல்ரெடி எனக்கு வந்து எனக்கு கால் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல மாமா, தயவு செஞ்சு வேண்டாம் மாமா, எனக்கு வலிக்குது மாமா. அச்சோ, என் தங்க பொண்டாட்டிக்கு வலிக்குதா? எங்க செல்லம் வலிக்குது? சொல்ல மாட்டேன். அவர் ஒரு மார்க்கமாக தான் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. என்ன இவன் ஒரு மார்க்கமாக கேட்குறான், இல்லைன்னு மட்டும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பீங்க. சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஏன் பொண்டாட்டி மாமா கிட்ட சொன்ன மாமா வந்து செம்மையாக உனக்கு மசாஜ் பண்ணி விடுவான்ல, பெயினும் உனக்கு குறையும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ பேசுகிற அந்த
துணியே சரியில்ல. எனக்கு வந்து நீ முதல்ல தள்ளு, இறங்கு. முடியாதடி, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க செஸ்ட் மாதிரி தான் படுத்துக்கிட்டு இருக்காரு. டேய் ஹே மாமா தள்ளுடா, எனக்கு வலிக்குது மாமா. ஆனா எனக்கு நல்லா இருக்கே வண்டாட்டி வண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லைக் இந்த மாதிரி தான் டெய்லியும் உங்கள் லைஃப் வந்து ஜாலியாக ஹாப்பியாக குட்டி குட்டி ரொமான்ஸு அண்ட் வைல்டான மேக்கப் செஷனு. அவர் பண்ணாத இடமே இல்லை. கிச்சனு, அதாவது உங்களுக்குன்னு தனியாக தான் ஒரு வீடு இருக்கும். ஸோ வந்து அவர் பண்ணாத இடமே கிடையாது. பாத்ரூமு, கிச்சனு, லிவிங் ஏரியா, பால்கனிலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து வச்சு வச்சு உங்களை செஞ்சு வச்சிருப்பாரு. அண்ட் இப்படியே தான் வந்து ஃபியூ இயர்ஸும் வந்து போகுது. அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இது போனஸ் பார்ட் அப்படின்றதுனால இது வந்து கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளாரியே தான் வந்து நான் இதை முடிச்சிருந்தப்ப 20 மினிட்ஸ் கூட வருமான்ட்டு வந்து எனக்கு தெரியாது. ஸோ வந்து போனஸ் பார்ட் அப்படின்றதுனால இது கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த 20 மினிட்ஸ் போதும்னு நினச்சேன். ஓகே, இப்போ பேக் டு த ஸ்டோரி. இப்படியே ஒரு 3 இயர்ஸ் 3-4 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு குட்டி குழந்தையும் பிறந்துருச்சு. ஜங்குக் அதுக்கு ஒரு பையன்தான் பிறந்திருக்கான். பிறந்ததுல இருந்து சரி அந்த குழந்தை ஜங்குக்கை உங்ககிட்ட வரவே விடுறதே இல்லை. 1 மீட்டர் பக்கத்தில் இருந்தாலே குழந்தை வந்து அழ ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. குழந்தை அழுவான் அழுவான், அவனை பார்த்துக்கணும், நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருந்திருப்பீங்க. பேபியும் வந்து லைக் வந்து அதுவும் வந்து பேபியும் ஜங்குக்கை கிட்ட வரவே விடவே விடாது. இவனை எப்படா ஸ்கூலுக்கு சேர்ப்போம், எப்படா இவன் ஸ்கூலுக்கு போவான், எப்படா வந்து அவரோட அந்த வெறியை தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருப்பார். அண்ட் வந்து இப்படி தான் வந்து அவங்களோட லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு ஜாலியாக. அண்ட் குட்டி குட்டி சேட்டை பண்ணிக்கிட்டு அண்ட் குழந்த இப்படி தான் வந்து அவங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸிஸ். அண்ட் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டெலகிராம் சேனல்ஸ் ஓட லிங்க்கு, என்னோட இன்ஸ்டா ஐடி அண்ட் அதுக்கப்புறமா எடிட்ஸ் சேனலில் வந்து நான் ஒன் ஷார்ட்ஸ் போடுறது அதோட லிங்க்கு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து நான் உங்ககிட்ட கேட்டிருந்திருப்பேன் வாட்ஸ்அப் சேனல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் ரீப்ளை பண்ணிங்கன்னா வந்து எனக்கும் வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் வந்து ரொம்ப சாரிடா ஃபிக்ஸிஸ். எதுக்கு அப்படின்னா 1 வீக் ஆகிருச்சு. நடுவில் வந்து ரெக்வஸ்ட்டு, பர்த்டே ரெக்வஸ்ட் அப்படின்றது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்ததுனால என்னால் வந்து இதை போட முடியல. அண்ட் வந்து எஃப்எஃப் சீரீஸும் வந்து முடிக்கணும் அப்படின்றதுனால அது சீக்கிரமாக முடிச்சிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து கொஞ்சம் டிலே ஆகிருச்சு. ஸோ 1 வீக் ஆகிருச்சு. போன வாரம் போட்டேன் கரெக்டாக. இப்போது இந்த டைமில் வந்து அதை நான் போடுறேன். கோச்சிக்காதீங்க ஓகேவாடா ஃபிக்ஸிஸ். அண்ட் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். அண்ட் வந்து நான் லைவ் வந்து வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வேணுமா வேண்டாமா அப்படின்றதையும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவாடா ஃபிக்ஸிஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அவ்வளோதான்டா ஃபிக்ஸிஸ். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இல்லை சாரி நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்லிட்டேன். சாரி, நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஷாட் தான். 1 ஷாட்டாக இருந்தாலுமே வந்து லைக் 2 பார்ட் 3 பார்ட் அந்த மாதிரி தான் போகும். எஃப்எஃப் சீரீஸ்னாவே இருந்தாலும் அதை வந்து நான் டெலகிராமில் தான் வந்து போடுவேன் ஓகேவா. ஸோ எஃப்எஃப் சீரீஸ்க்காகவே அந்த டெலகிராம் சேனல் ஒன்றும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அங்கேயும் போய் பாருங்கள் ஓகேவாடா ஃபிக்ஸிஸ். அண்ட் பாய் பாய்.